வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இது நல்லபடியாக அமையும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த 2026 வந்து நிறைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. குரு பெயர்ச்சி இருக்குது. ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி, ஜூலை மாதம் வந்து சனி பகவான் வக்ர பயிற்சி, நவம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ நிறைய பயிற்சிகள் இருக்குது. மற்றபடி சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் மாத பயிற்சிகளாகவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கு எப்படி என்னென்ன நடக்க போகுது, யார் யார் இதில் ஜாக்பாட் ராசிகள், யார் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யாருக்கு திருமண வாய்ப்புகள், யார் யாருக்கு குழந்தை பேர் நடக்கிறது, வெளிநாட்டுக்கு யார் போவா, வேலைக்கு யார் கிடைப்பா, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ரொம்ப முக வசீகரம் உடையவங்க, இன்னொன்று ரொம்ப அன்பையாஸ் பீப்புள், அவங்களுக்கு இவங்களுக்கும் பேசாமல் நடுநிலையாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நிறைய பேர் நீதித்துறை, அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்டண்ட், பணம் சம்மந்தமான ஃபினான்ஷியல் இதிலலாம் இருப்பீங்க. ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. ஸோ இது வந்து ஒரு ஜாக்பாட் ராசி. நிறைய நல்லது நடக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து முயற்சி ஸ்தானம், அதாவது இந்த சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, நீதித்துறை எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்க, மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க, இந்த காம்படிஷனில் இறங்குறவங்க வந்து இது ஒரு சூப்பர் வருஷம். டாக்குமெண்டேஷன் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, நான் அப்ளை பண்ணுற டாக்குமெண்டேஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, நான் எழுதுகிற எக்ஸாமில் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும், 1க்கு 2 தடவை பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். கையில் நல்லபடியாக காசு தங்கும், வீட்டில் நிறைய சந்தோஷங்கள் நல்லா வரும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அம்மா 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 ஸ்தானத்தில் இருக்க அத்தை, பெரியம்மா, ஆஃபீஸில் இருக்க சீனியர் அம்மாங்க, அவங்கக்கிட்டலாம் ரொம்ப நல்ல ரேப்போ வருங்க உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். நகை, வீடு, மனை இதெல்லாம் வாங்கலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லக்ஸுரி குட்ஸ் நிறைய வாங்குவீங்க. துணி, மணி அது மாதிரிலாம் நிறைய லக்ஸுரி குட்ஸ் வாங்குவீங்க. ஆனால் மெயினாக பர்மனெண்ட்டாக லைஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் முழுக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் லட்சம் போட்டு வண்டி வாங்குகிறோம், கோடி போட்டு வீடு வாங்குகிறோம். ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லாங் அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்டு வீட்டில் வந்து சந்தோஷங்கள் நல்லாயிருக்கும். குடும்பத்தோட கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குடும்பஸ்தானமும் குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் ராகு பகவான் அதில் இருக்கிறதுனால சின்ன சின்ன உரசல்கள் வரும். அதனால் நீங்கள் கோவில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ண வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா உயர்வு வருவீங்க. கல்யாணத்துக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுனா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்கனாலும் வீக்கெண்டு தான் டைம் இருக்குன்ட்டு வீக்கெண்ட் நோக்கி போகாமல் இந்த புதன், வியாழன், வெள்ளியில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேஷியோ, சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. அந்த நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் அதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஜிபே, நெட் பேங்கிங் அனுப்பிச்சிங்கன்னா அது ஒரு டாக்குமெண்டேஷனாக அமைஞ்சிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். குருங்க வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மேனேஜர், சீனியர்ஸ் அவங்கள போய் பாருங்கள். நிறைய நல்லது நடக்கும். ஜீவ சமாதிகள் வழிபாடு இதெல்லாம் பண்ண வாழ்க்கை ரொம்ப நல்லா முன்னேறுவீங்க. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எதனா ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ராஃபிட்லாம் வருது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா ப்ராஃபிட் வரும், ஆனால் கேது பகவான் இருக்கிறதால சில குழப்பங்கள்லாம் அதில் வரும். சரிங்களா? அதனால் கையில் காசு வரும்போது டக்குன்னு நல்ல விஷயத்தில் எதனா போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறது கண்டிப்பாக உறுதி. 12ஆம் வீட்டெல்லாம் சனி பகவான் பார்க்கறதுனால அந்த செலவுகள்ன்றது கண்டிப்பாக வரும். கையில் காசு வந்த உடனே கொஞ்சோண்டு பேக்கப்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வீடு, வண்டி, நகை இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்க உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கும். உங்களுக்கு லைஃபுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது. சிவபெருமானாக இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளி காலையில் 6 மணி இல்லை நைட்டு 7:30 மணிக்கு போயிட்டு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு நல்லது. பால் பாயாசம் அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், வேலை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், குழந்தை பேர், நீங்கள் ஜென்ரலாக லைஃப் பணம் எப்படி தங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்த நாளில் வழிபடணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோங்க.
சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு பொதுவான சொல்யூஷன். இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ் மக்கள்லேயே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது எல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியணும்னா தாராளமாக என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டிங் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குது. இப்போ குரு பயிற்சி வந்து இந்த வருஷம் வந்து ஜூன் 2 வரும். ஸோ இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு. அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கேன். ஸோ குரு பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி நடக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒன்று. இப்போ வந்து வக்ர பயிற்சி நடக்கும். அது வந்து ஜூலை 27 கிட்ட நடக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் நடுவில் வருது. அதையும் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். அடுத்து மேஜராக நடக்க போகிறதுனா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் வருஷம் கடைசியில் தான் நடக்க போகுது. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கேன். இது 3 தான் பெரும் பாதிப்புகள் தருது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாயோ, சூரியனோ, சுக்கிரனோ இது எல்லாமே ரெகுலர் நடக்கிற பயிற்சிகள். நம்ம அது மாத பலன்களில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். மேஜர் பயிற்சிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியாச்சு. இந்த பெயர்ச்சிகள்லேருந்து நம்மளை காத்துக்கணும், இல்லை இருக்கிற நல்லது இன்னும் நான் பெருசாக ஆகணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தாங்க. தெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் பிடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே நம்ம வந்து நிறைய கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இந்த கலர் துணிகள் உடுத்துங்க, இந்த மாதிரி உணவுகள் அன்னதானமாக கொடுங்க. ஏன்னா எந்த உணவு கொடுத்தாலும் அன்னதானம் தான். ஆனால் இந்த ராசிக்கு இந்த தேவைக்கு இப்போ கல்யாணம் நடக்கணுன்றவங்க வந்து தயிர் சாதம் கொடுக்க நல்லது. சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வேலையில் ப்ரமோஷன் வேணும்னா சக்கரை பொங்கல் தரலாம். இப்போ சுமூகமாக கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போகணும்னா புளியோதரை தரலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கும். இல்லைனா சாமி ஒரே ஒரு சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்துருவார்ல, எதுக்கு இத்தனை வெரைட்டி வச்சுருக்காரு? ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது, தாற்பயம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரங்கள்லேயே நம்ம நிறைய வீட்டில் கிச்சனில் இருக்க நவதானியம், கிச்சனில் இருக்க சோம்பு, கடுகு இதை வச்சே ஏகப்பட்ட தோஷ பரிகாரங்கள் பண்ணலாம். என்ன தோஷம் என்ன பிரச்சனைன்றது எனக்கு கால் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீட்டிலேருந்து என்ன பரிகாரம் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நல்லபடியாக வாங்க. இந்த 2026 வந்து ஒரு சூப்பரான வருஷங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. எப்பவுமே தெய்வ சக்தின்றது மலை, நீர்நிலை, அதாவது அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் குளம் வெட்டி வச்சாங்க. ஏன்னா குளத்துல வந்து மலை எல்லா இடத்துலையும் இருக்காது, ஆனால் குளம் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். அதனால தான் குளம் வச்சாங்க. குளத்துல வந்து அந்த எனர்ஜி, தெய்வத்தோடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வர முடியும்னா தாராளமாக சுற்றி வாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மலை உங்களுக்கு பக்கத்தில் இப்போ திருவண்ணாமலை இருக்குது. அந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால், முருகன் கோவிலெல்லாம் ஜென்ரலாக மலைங்க இருக்குது. திருப்பரங்குன்றம், பழனி, அந்த மலையை சுற்றி வர முடியும்னா மலையை சுற்றி வாங்க. இல்லை மலை ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும்னா கும்பிட்டு வாங்க. இப்போ மலையே எங்கள் ஏரியாவில் இல்லை சார்னா கோவில் குளம் எங்கே இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குளம் இருக்கிற கோவிலுக்கு பவர் ஜாஸ்தி. இன்னும் இந்த குளத்தை நீங்கள் சுற்றிட்டு வர முடிஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஸோ எந்த தெய்வ வழிபாடு, என்னென்ன வழிபாடு, எப்படி வழிபாடு, இது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 2026 எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இயராக அமையறதுக்கு டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.